அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 29/3/2026 அன்று திருச்சியில் நடைபெற்ற தமிழ்நாடு தௌஹீது ஜமாஅத்தின் மாநில செயற்குழு தீர்மானங்கள். தீர்மானம் 1, பாசிச சக்திகளை புறக்கணிப்போம். தமிழக சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வடமாநிலங்களில் மத வெறுப்பை விதைத்து அதிகாரத்தை கைப்பற்றிய பாரதிய ஜனதா கட்சியானது தமிழகத்திலும் காலூன்ற துடிக்கின்றது. தமிழகம் எப்போதும் அமைதி பூங்காவாகவும் சமூக நீதி மண்ணாகவும் திகழ்ந்து வருகின்றது. சிறுபான்மை சமுதாயத்தை அச்சுறுத்தி அவர்கள் மீது வெறுப்பை உமிழும் தீய சக்திகள் தமிழ்நாட்டில் வளருவதை நாம் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. மதவாத சக்திகள் தமிழகத்தை ஆள்வதோ அல்லது ஆட்சி அதிகாரத்தில் செல்வாக்கு செலுத்துவதோ ஒட்டுமொத்த மாநிலத்தையும் பெரும் சிக்கலுக்கு உள்ளாக்கிவிடும். எனவே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மதவாத சக்திகளோடு நேரடி கூட்டணி வைத்தவர்களுக்கும் மறைமுக கூட்டணி வைத்தவர்களுக்கும் மாபெரும் தோல்வியை தமிழக மக்கள் பரிசீலிக்க வேண்டும் என இம்மாநில செயற்குழுவின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹு அக்பர். 5 மாநில தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டு தமிழகம், பாண்டிச்சேரி, கேரளம், அஸ்ஸாம், மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்களில் அரசியல் கட்சிகள் தங்கள் தேர்தல் பணிகளை துவங்கியுள்ளன. இந்திய தேர்தல் ஆணையம் என்பது ஆளும் மோடி அரசுக்கு விசுவாசமாக இருக்கும் வகையில் கடந்த தேர்தல்களில் பல முறைகேடுகளை செய்து அம்பலப்பட்டுள்ளது. எஸ்ஐஆர் பட்டியலில் குறிப்பிட்ட பிரிவினர் நீக்கம், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் குளறுபடிகள் என பட்டியல் நீண்டு கொண்டே செல்லும் வேளையில் சில தினங்களுக்கு முன்னர் கேரள அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையத்தில் இருந்து சென்ற கடிதத்தில் தேர்தல் ஆணையத்தின் முத்திரைக்கு பதிலாக பாஜகவின் தாமரை முத்திரை இருந்திருக்கிறது. இது தேர்தல் ஆணையம் இன்னும் பாஜகவின் ஏவலாளியாக உள்ளதா எனும் கேள்வியை எழுப்புகின்றது. மக்கள் தீர்ப்பை திருடும் வேளையில் தேர்தல் ஆணையமும் அதனுடைய முதலாளியாக செயல்படும் பாஜகவும் செயல்படுமேயானால் தமிழகம் அதிரும் ஜனநாயக போராட்டங்களை தேர்தல் ஆணையமும் அதன் அதிகாரிகளும் சந்திப்பார்கள் என இம்மாநில செயற்குழு எச்சரிக்கிறது. தீர்மானம் 3, அரைவேக்காட்டுத்தனமான மோடி அரசின் வெளியுறவு கொள்கை. அமெரிக்க இஸ்ரேலிய இராணுவங்கள் ஈரானில் அத்துமீறல்களில் ஈடுபட்டு ஈரானின் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கொமேனியை கொன்றதை கண்டிக்காமல் மோடியின் அரசு இருந்தது கோழைத்தனமானது. உலகில் தங்களுடைய பொருளாதார மற்றும் பிராந்திய நலனுக்காக ரவுடித்தனத்தில் ஈடுபடும் அமெரிக்க இஸ்ரேலிய அரசுகளை கண்டிப்பதும் அவர்களுக்கு எதிராக உலக அரங்கில் தேவையான அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதும் தான் இந்தியாவின் நீண்டகால அணிசேரா கொள்கைகளை பாதுகாக்கும். மாறாக வன்முறை சக்திகளோடு மறைமுகமாக கைகோர்ப்பது இந்தியாவின் நீண்டகால வளர்ச்சிக்கு உகந்தது அல்ல. மோடி அரசின் ஆதிக்க ஆதரவு வெளியுறவு கொள்கையை இம்மாநில செயற்குழு வன்மையாக கண்டிக்கிறது. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அக்பர்.